உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவன் சொல்றாங்க, உங்களை நான் வெட்கப்பட விட மாட்டேன், பெருமை அடைய செய்வேன் அப்படின்றாங்க. ஏசு ஏன் என்னை இப்படி வச்சிருக்காரு, ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்காரு? நிறைய பேர் கேட்குறீங்களே. அதுக்கு ஒரு ஈஸியான தீர்வு, அவரை நோக்கி பார்த்தால் போதும், உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும், நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. எல்லாருக்குமே எல்லாமே கொடுத்து வச்சிட்டாரு, எனக்கு மட்டும் ஏன் எல்லாருக்கும் கொடுத்தது கொடுக்கல? எனக்கும் அப்படி கொடுத்துருந்தா நான் வெட்கப்பட மாட்டேன்ல, நான் ஏன் இப்போ அசிங்கப்படுறேன்? எல்லாருக்கும் கொடுத்த தேவன் எனக்கு ஏன் கொடுக்கல, நான் ஏன் அசிங்கப்படுறேன்? மற்றவங்களை நல்லா படைச்சாரு, என்னை ஏன் நல்லா படைக்கல? எனக்கு ஏன் இத்தனை குறைகள் இருக்கு என் வாழ்க்கையில்? எனக்கு ஏன் இத்தனை குறைவுகள் அப்படியே என்னை அசிங்கத்துக்குள் தள்ளுதே அப்படின்றீங்களே. நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்யணும், இதுலேருந்து வெளியில் வரணும்னா தேவனை நோக்கி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா போதும், பிரகாசமாயிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறிடும். உங்களுக்கு அவமானம்னு ஒன்று வரவே வராது. தேவனை நோக்கி பாருங்க, மனிதனை நோக்கி பார்த்து பிரயோஜனம் கிடையாதுல்ல. அதனால் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பிரைட்டாக ஆகிடும், பெருமை அடைவீங்க. நிஜமாவே நீங்கள் பெருமை அடைவீங்க. ரொம்ப ஈஸி தான், சரிங்களாங்க? இயேசுவை நோக்கி பாருங்க, அவ்வளோதான். அவர் பார்க்க பார்க்க நம்மளுடைய வாழ்க்கை பிரைட்டாக ஆகிடுங்க, சரிங்களா? அண்ணால் கூட இதான் கவலை, எல்லாருக்கும் குழந்தை கொடுத்தாரு, எனக்கு ஏன் குழந்தை கொடுக்கல? என்னை ஏன் இப்படி அசிங்கப்படுத்தி நிற்க வச்சிருக்காரு இந்த சமுதாயத்தில்? அண்ணாளுக்கு அந்த எண்ணம் தான் இருந்துச்சு. அழுதுகிட்டே இருந்தா. ஆனாலும் ஒரு நாள் தேவாலயத்துக்குள்ளே போனால் தேவனை நோக்கி பார்க்க பார்க்க அந்த வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வந்துருச்சு. நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்யணும், தேவனை நோக்கி பாருங்க பாருங்க. உங்களுடைய ப்ரேயரில், உங்கள் ப்ரேயரில் நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்களே, அவரை நோக்கி பார்க்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா சபை, நீங்கள் போகிற சபையில் தேவன் வந்திருப்பார், அங்கே உட்காந்து தேவனை பாருங்க பாருங்க. மனிதர்களை பார்க்காதீங்கன்னு, சபைக்கு போனால் மனிதர்கள்லாம் பார்க்காதீங்க, தேவனை பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும். இந்த அவமானம், அசிங்கம், இந்த வெக்கம் அதெல்லாம் போயிடும் நம்மளை விட்டு. அவரை பார்க்கணுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? வெக்கம் அடைய மாட்டீங்க, சரிங்களாங்க? உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை தானே போய் பார்க்குறோம், டாக்டரை நோக்கி பார்க்குறோம்ல. இப்போ நம்ம வாழ்க்கையில் பெருமை வேணும், வெக்க வரக்கூடாதுன்னா தேவனை நோக்கி பாருங்க, சரிங்களா? அப்படியே உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு வித பிரகாசம், பெருமை எல்லாம் வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அண்ணாள் வாழ்க்கை தேவனை நோக்கி பார்த்துட்டோன்னே உடனே குழந்தை கிடச்சிருச்சு. அதில் கிடச்ச குழந்தை சூப்பரான குழந்தை. அவளுக்கு சாம்வேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி, அவன் தான் அந்த நாட்டையே ஆட்சி செய்தான், இஸ்ரவேல் நாட்டையே அவன் தான் ஆட்சி செய்தான். எவ்வளோ பெருமைல அண்ணாளுக்கு, அப்படியே பிரைட் ஆயிடுச்சுங்க அந்த வாழ்க்கை. ஆனால் எத்தனை தடவை கேட்டிருப்பா, எனக்கு ஏன் குழந்தை கொடுக்கல? எல்லாருக்கும் குழந்தைய கொடுத்துட்டு எனக்கு மட்டும் ஏன் கொடுக்கல? கேட்டிருப்பால. அப்புறம் தான் அவளுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ, தேவன் இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியை கொடுக்கறதுக்கு தான் என்னை காக்க வச்சிருக்காருன்னு. நீங்கள் தேவனை நோக்கி பாருங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையும். ஒருத்தர் இருந்தார் சகேயுன்னு, அவர் கூட கவலைப்பட்டார், என்னை ஏன் தேவன் இப்படி படைச்சு வச்சிருக்காரு குள்ளமா, என்னை ஏன் இவ்வளோ குள்ளமாக படைச்சு வச்சிருக்காரு? ரொம்ப சோறு, மனசளவில் அவனுக்கு சந்தோஷம்லாம் கிடையாது. ஆனாலும் இயேசுவை பார்க்கணுன்னு அவன் காட்டத்தி மரத்து மேலே ஏறி நின்று பார்த்துட்டு இருந்தான். நின்றுட்டாரு. எவ்வளோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ கும்பல் இருந்துச்சுங்க அந்த எரிகோ ரோட்டில். அத்தனை பேர் அந்த ரோட்டில் நின்னா கூட கரெக்டாக சகேயு பக்கத்தில் தான் நின்னார். சகேயுவே கீழே வா, நான் உன் வீட்டில் தான் தங்குவேன், மரியாதை. அவனுக்கு தான் அதிகமாக அவனை பெருமைப்படுத்தினார். பப்ளிக்கே அவனை தான் பார்த்துச்சு, சகேயு பெரிய ஆளு போல, நம்ம ஏதோ சாதாரண ஆள் அப்படின்னு நினச்சோம், பயங்கர பெரிய ஆளு போல. இயேசுவுக்கே தெரிஞ்சிருக்கு. அப்படி அவனுடைய வாழ்க்கை அப்படி பிரகாசம் அடைஞ்சிச்சு.
பெருமைப்படுத்துவாருங்க அவங்கள. ஓகேங்களா? ஒன்னே ஒன்று தான் செய்யலாம், சகேயு மரத்து மேலே நின்று இயேசுவை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணான். கண்டிப்பாக பார்த்துருவேன், ஏன்னா நான் நல்லா மேலே ஏறிட்டேன் அப்படின்னு நினச்சான். அதே மாதிரி அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அப்போ அவரை நம்ம நோக்கி பார்க்கணும். பார்க்குறீங்களா? நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா? ஜபத்தில் நோக்கி பார்த்துட்டே இருங்க. எங்கே போனாலும் நம்ம ஜெபிக்கலாம், நம்ம மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கலாம் தேவன் கூட. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும். அடுத்தது சபைக்குள்ளே போகிறோம்ல, போனோடனே ஃபுல்லாக தேவனும் நீங்களும் தான், அந்த உறவு இருக்கணும். அவரை பார்க்குறீங்க, அவர் 2-3 பேர் ஒரு இடத்துல கூடி இருந்தால் அந்த இடத்துக்கு தேவன் வருவார். பரிசுத்தவான்கள் இருக்கும் இடத்துல வருவார். அப்போ சபையில் நிறைய பரிசுத்தவான்கள் இருப்பாங்க இல்லை? அப்போ தேவன் அங்கே இருப்பார். அதனால தான் அங்கே போய் தேவனை நோக்கி பாருங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்னா, அப்படியே ஒரு பிரைட்டாகிடுங்க, பிரகாசமாக ஆகிடும். அதுதானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும், அவ்வளோதானே? எல்லாமே கிடைக்கும். பெருமை அடைய செய்வார், உங்களுக்கு அவமானம் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை பிரகாசம் வீசும். ஏன்னா உங்கள் பிள்ளைங்க இனிமேல் உங்களை நோக்கி பார்க்க போகிறாங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பெருமை அடைய செய்ய போகிறீங்க. அவங்க வெட்கப்பட மாட்டாங்க, உயர்ந்து இருப்பாங்க, பெருமை அடைவாங்க. நன்றியப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாக்குவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி இருக்கணும்பா. அப்படி இல்லைன்னா, அங்கே பேர் இல்லைன்னா, அந்த புக்கில் பேர் இல்லைன்னா நீங்கள் நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்கப்பா. இப்போ நாங்கள் நரகத்துக்கெலாம் போக மாட்டோம். தீ எறிகிற இடத்துல எங்களால் வாழ முடியாதுப்பா. பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ப்ளீஸ்ப்பா, அடித்து உதச்சி திருத்தி எப்படியோ எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்களை உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. எந்த ஒரு நொடி நீங்கள் 2வது தடவை இந்த பூமிக்கு வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம். இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு நொடி உங்களுக்கு சரிசமமான ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை பார்க்க, உங்களை சந்திக்க மதிய வானத்திற்கு நாங்கள் வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. சாமி உமக்கு நன்றி. பரிசுத்தமாக எங்களை வச்சுக்கோங்கப்பா. பரிசுத்தமாக வாழ்கிறது மனிதர்களால் கூடாது, கடினமாப்பா. உதவி செய்யுங்க நாங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு. அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. அந்த பேய் நடத்துகிற 7 வருட ஆட்சி வேண்டாமாப்பா. நாங்கள் அங்கே இருக்கக்கூடாது பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்கணும். உதவி செய்யுங்க. எல்லாம் வச்சு ஒப்பு கொடுக்குற ஏசு மூலிச்சதும் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.